செஞ்சி டெல்டாவில் அந்த மீத்தேன் கேஸ்க்கு யார் எம்ஓஇ போட்டது? ஸ்டாலின் துணை முதல்வர். ஆமாம், இருக்கும்போது தான் போட்டாங்க. இப்போ ஸ்டெர்லைட் யார் காலத்தில் வந்தது? தூத்துக்குடி மாவட்டத்தில் திமுக ஆட்சி காலத்தில். அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இது மட்டுமா இருக்கு? நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ நானே என் கிராமத்தில் நான் பாதிக்கப்பட்டவனே, வெளியே தெரியலையே. இப்போ டங்ஷனை பேசுகிறாங்க, அந்த கிராஃபைட் யாரும் பேச மாட்டேங்காங்க. எளிதாக நான் பண்ணிட்டேன் பேச மாட்டேங்காங்கல்ல. இது அங்கே உலகம். அதனால அவர் சொன்னது நியாயம் இருக்கு, விஜய் சொன்னதில் நியாயம் இருக்கு. மாநில அரசுக்கு தெரியாமல் எந்த திட்டங்களும் மத்திய சர்க்கார் கொண்டு வர முடியாது. அதே மாதிரி சுரங்கம், இந்த தாது வளங்கள் இருக்கு இல்லையா, எல்லாமே இவங்ககிட்ட கிளியரன்ஸ் வாங்கி தான் கொடுக்கணும். யார்கிட்ட? தமிழ்நாடு அரசாங்கிட்ட, திமுக அரசாங்கிட்ட. அது அப்புறம் பின்னாடி வரும்போது எதிர்க்கட்சி அப்புறம் எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி பேசுவாங்க. மீத்தேனுக்கு எம்ஓஇ போடலையா? ஜெயலலிதா காலத்தில் ஸ்டெர்லைட் திட்டம் அந்த விழா நடந்தால் கூட யார் கிளியரன்ஸ் கொடுத்தாங்க ஸ்டெர்லைட்டுக்கு? 96 ஆட்சியில் தானே கொடுத்தாங்க. அந்த விரிவாக்க நிலத்துக்கு யார் பாதி விலையில் கொடுத்தது? யார் மீள விட்டான்ல? இவர் துணை முதல்வராக இருக்கும்போது தானே. அன்றைக்கி பெரியசாமி தானே மாவட்ட செயலாளர். இதே கீதா ஜீவன் இன்னைக்கு அமைச்சராக இருக்க கீதா ஜீவன் அன்றைக்கி மாவட்ட ஊராட்சி தலைவராக தானே இருந்தாங்க, தூத்துக்குடி மாவட்டம். இன்றைக்கி எங்களுக்கு தெரியாதுன்னா எப்படி அர்த்தம்? இப்படி தாங்க பேசுவாங்க.